சார் வாங்க. முகிலும் முகிலும் மூன்றாம் பிறையை முத்தமிட்டதே, அந்த வானம் வந்து பனிமேல் நின்று ஆடை நெய்யுதே. இதமான மாலை நேரம் மண் வாசம் உன் வாசம், இதமான மாலை நேரம் மண் வாசம் உன் வாசம். ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஊட்டி பிரகாஷ் பேசுகிறேன். திரைப்பட பின்னணி பாடகர் மற்றும் நடிகர். இந்த பிளேட் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பிளேட் படம் இசை வெளியீட்டு விழா சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த படம் இந்த ஒரு மாதத்துலேயே வெளிவர இருக்கு. கண்டிப்பாக இந்த பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாம் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். நீங்களும் தேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள். அதனால தான் 2 தடவை சொன்னேன். தேட்டருக்கு போய் படம் பாருங்கள், வேறு அங்கெங்கெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு இந்த படத்தை திரு கே பாக்யராஜ், புகழ்பெற்ற இயக்குனர், அவர்களின் அசோசியேட் டைரக்டரான என் தியாகராஜன் அவர்கள் இந்த படத்தை முதலாக இயக்கியிருக்கிறார். இந்த படம் மிக அழகாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு திகில் நிறைந்த திரைப்படம். இந்த படத்திற்கு இசையமைத்தது ஜெய் அப்படின்றவர். அவரும் கே பாக்யராஜிடம் பல படங்களுக்கு அசிஸ்டண்ட் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அவர் தனியாக மியூசிக் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல அருமையான பாடல் பதிவுகளை தந்திருக்கிறார். அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் ஜெய் என்றால், அந்த திரைப்படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லுவாங்க, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் மியூசிக் பண்ணவர் லண்டனை சேர்ந்த மதராசி என்பவர். ரொம்ப அருமையாக திகில் படத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மியூசிக்கு டான் வரும். நல்லா சூப்பராக இருக்கும். கேட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ கல்லூரி படிச்சிருக்கிற மாணவ மாணவிகள், அதற்கு கீழுள்ள மாணவ மாணவிகள், ஏன் பெரியவருக்கும் எல்லோருக்குமே ரொம்ப அருமையாக பிடிக்கும். சூப்பராக இருக்கும். இந்த படத்தை தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதம் கண்டிப்பாக வெளிவர இருக்கிறது. சரிங்களா? இந்த படம் எங்கெங்கெல்லாம் எடுக்கப்பட்டிருக்குன்னா, கேரளா பார்டரு, ஊட்டி, குன்னூர், தமிழ்நாடு முழுக்க, கேரளா முழுக்க எடுத்திருக்கு. இந்த படத்தை மலையாளத்திலும் வெளிவர இருக்கு. தமிழ் மலையாளம் இரண்டிலையும் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த படம். இது பேய் படம் மாதிரி இருக்கும், ஆனால் பேய் படம் கிடையாது. அதில் வந்துட்டு ஒரு கந்து வட்டி வாங்கினா என்ன ஏது அப்படின்ற, அதனால் வர்ற பிரச்சனைகள், அது என்னென்ன நடக்குது, ஒரு நல்லவனு கூட இப்படி கெட்டவனாக மாற்றுது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. நல்ல மூவி, நல்லாவே இறுதி வரைக்கும் போயிட்டுருக்கும். இந்த மூவி வந்துட்டு நான் தேட்டருக்கு போய் ப்ரிவியூ ஷோ அப்படின்ட்டு போடுவாங்க. விநியோகஸ்தெல்லாம் வரும்போது அந்த ப்ரிவியூ ஷோவில் டைரக்டர் சார் என்னை கூப்பிட்டாரு. நாங்கள் போய் பார்த்தேன். பார்க்கும்போது நான் நடிக்கும்போது கூட இந்த படத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல அருமை. ஆனால் அங்கே தேட்டருக்கு போய் நான் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டு சாருக்கு அப்போவே வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். சால்வெல்லாம் போட்டு கௌரவப்படுத்தியிருக்கேன். ஸோ நீங்களும் எங்களை கௌரவப்படுத்தும் அளவிற்கு தியேட்டருக்கு போய் 2 கை தட்டினா போதும், வேறு எந்த கௌரவமும் தேவையில்லை. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும். சரிங்களா? இந்த பிளேட் திரைப்படம் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த மேலான அந்த கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் இந்த படத்தை கண்டுகளித்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.